சூழ்ந்துள்ளது. அந்த இரத்தத்தை வெளியேற்றுகிற சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் நுரையீரலுடைய இயங்கும் தன்மையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 கைகளிலும் கொலை செய்ய வந்தவரிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் கைகளால் தடுத்த நிலையில் வலது கையிலே கட்டை விரல் துண்டிக்கப்பட்டு விட்டது. மேலும் மோதிர விரலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இடது கையிலே சுண்டு விரல் கட்டை விரல் இரண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இடது கையிலே சுண்டு விரலை இணைக்க முடியவில்லை, இணைத்து தைக்க முடியவில்லை. ரொம்ப தாமதமாக அதை தேடி பிடித்து கொண்டு வந்து சேர்த்தார்கள். வலது கை கட்டை விரல் இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது இயங்குமா என்று தெரியவில்லை. இன்னும் அவன் சுயநினைவு திரும்பவில்லை. காய்ச்சல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவனை காப்பாற்றுவதற்கு கல்லூரி முதல்வர் மருத்துவர் ரேவதி பாலன் அவர்கள், மூத்த மருத்துவர்கள், அனைத்து துறைகளிலும் வல்லுநர்களாக இருக்கிற மருத்துவர்களை கொண்ட குழுவை நியமித்து 24 மணி நேரமும் அந்த சிறுவனை கண்காணித்து உரிய சிகிச்சையை அளித்து வருகிறார்கள். அவனை கொண்டு வந்து மருத்துவமனையிலே சேர்க்கிற போது அவனுக்கு நிறைய இரத்த இழப்பு ஏற்பட்டதனால் ஹீமோகுளோபின் 5 என்கிற அளவில் தான் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வந்திருந்தால் இரத்த இழப்பாலேயே அவன் உயிரிழக்க நேர்ந்திருக்கும். அந்த அளவுக்கு ஏராளமாக இரத்தம் இழந்த நிலையில்தான், சுய நினைவற்ற நிலையில்தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறான். தற்போது மருத்துவர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு அவனை காப்பாற்றுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது. அவனுடைய தாயும் தந்தையும் செங்கல் சூளையிலே வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகள். அவன் படிப்பிலும் விளையாட்டிலும் தீவிரமான ஈடுபாடு உள்ளவன். 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக ஆங்கில பாடத் தேர்வுக்காக இன்றைக்கு ஊரிலிருந்து பேருந்து ஏறி வந்து